Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராணிப்பேட்டை அடுத்த அம்மூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். அதனை பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. இதுவே பாஜக அரசு தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த வித்தியாசம் 61 உயர்ந்துடும். இப்படி ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களும் வட மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்குமான இடைவெளியை அதிகரிச்சு இது மூலமா நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. இந்தியா மொத்தத்தையும் பாதிக்கிற முடிவு இது. ஆனா மாநில அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளோட எந்த ஆலோசனை நடத்தாம அவசரமாக இது அரங்கேற்ற பார்க்கிறாங்க. அதுவும் இது தேர்தல் காலம். சாதாரண மக்களுக்கு எத்தனை கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மட்டும் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு? எப்படி 5 மாநில தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை அவங்க கூட்டுறாங்க. ஏன்? தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்டினா என்ன? எதுக்கு இந்த பதற்றம்? பாஜகவோட இந்த ஜனநாயக விரோத சக்திக்கு, இந்த செயலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த இந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. வந்திருக்கு இன்னைக்கு வெளியில. அதுல அவங்க சொல்லியிருப்பதை சுருக்கமா உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல பெண்களுடைய இடஒதுக்கீட்ட எதுக்காக எந்த தேவையில்லாம தொகுதி மறுசீரமைப்போடு முடிச்சு போடுறீங்க? பாஜக நினைச்சிருந்தா 2024 தேர்தலையே மகளிர் ஒதுக்கீட்ட அமல்படுத்தி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகளான நாங்களும் அதைத்தான் கேட்டோம். இப்போ தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு இடையில எதுக்கு இதை பண்ணணும்? ஜூலை மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுக்கு முன்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிச்ச பிறகு இதை பொறுமையா இதை பண்ணலாமே. இப்ப என்ன அவசரம்? உங்க தலைமையில வானம் இடிஞ்சு விழுந்துடுமா என்ன என்று சோனியா காந்தி அவர்கள் அந்த கடிதத்தில் கேட்டிருக்கிறார்கள். அவங்க கேட்டிருப்பது 100% சரியான கேள்விதான். நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இதையெல்லாம் விட முக்கியமா ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றிய அரசு சொன்னதை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தி கம்மியா குழந்தை பெற்றுக்கிட்ட தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இது. தொகுதி மறுவரை என்கிற பேர்ல அவங்களுடைய நாடாளுமன்ற வலிமைய, அரசியல் வலிமைய குறைக்க கூடாது என்று அழுத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பாதிக்க கூடாது என்ன திமுக சொல்வத அன்னை சோனியா காந்தி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசுறாங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியும், மாண்புமிகு எதிர்க்கட்சி பழனிசாமி அவர்கள். அவர் வயல கொழுக்கட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல, ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி, நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னார? குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது
இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா பழனிசாமி அவர்கள? இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் டெல்லியின் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணியோட அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல இதை தாண்டி வேற ஒண்ணும் அவங்க பண்ணல. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு வெறும் 5 ஆண்டுல இந்தியாவே திரும்பி பார்க்கிற, எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் தான் 2026 தேர்தல். அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். சாதாரண அறிக்கை அல்லது, நீங்க பார்த்திருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், அது தெரியல உங்களுக்கு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. எம்பியா இருக்கக்கூடிய ஜெகதீசன் முகிச்சான்னு தெரியல, முடிச்சுதானே? இப்ப நான் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேறி வட மாவட்டங்கள் தற்போது கண்டு வரக்கூடிய முன்னேற்றம் தொடர, தமிழ்நாடு மென்மேலும் வளர, அரசியல் விருப்பு வெறுப்பின்றி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு நீங்க எல்லாரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற இந்த ஜனநாயக போர்ல தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். ஏதோ நான் முதலமைச்சராகவோ அல்லது ஒரு 30 பேர் அமைச்சராகவோ, நம்முடைய கூட்டணிகளே 200 பேர் எம்எல்ஏ ஆகவோ இதை நான் சொல்லல. தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். 7வது முறையும் நாம தான். ஏன் இனி எப்பவுமே நாம தான் என்ற நிலையை உருவாக்கணும். அதுக்கு ராணிப்பேட்டை தொகுதியில காந்தி அவர்களுக்கும், ஆற்காடு தொகுதியில ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அதே போல சோளிங்க தொகுதியில அன்புக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தியுடைய அன்பை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முனிரத்னம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். அரக்கோணம் தொகுதியில அருமை சகோதரர் தொல் திருமாவர்களின் ஆதரவு பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வேட்பாளர் எழில் கரோலின் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்கணும். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பேர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம். ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி, வணக்கம். ஏழாவது முறையும் நாம் தான், இனி எப்போதும் நாம் தான் என பேசியிருக்கிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். விவரங்களை பின்னர் வரும் செய்தியில் பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.